திருப்புகழ் 861. புழுகொடு பனிநீர் ஜவ்வாதுடன் இரு கரமிகு மார்பில் லேபன புலகித அபிராம பூஷித கொங்க யானை பொதுவினில் விலை கூறு மாதர்கள் மணி அணிகுழை மீது தாவடி பொருவன கணை போல் விலோச்சன வந்தியாலே மெழுகன உருகா அனார் தமது இதய கலகமோடு மோகன வெகுவித பரிதாப வாதனை கொண்டு நாயேன் மிடைப்படு மல மாயையால் மிக கலவிய அறிவு ஏக சாமி நின் விதரண சிவஞான போதகம் வந்து தாராய். எழுகிரி நிலையோட வாரிதி முகுமுகுவென வீச மேதினி இடக்கெட அசுரேசர் சேனை முறிந்து போக இமையவர் சிறை மீள நாய் நரி கழுகுகள் ககராஜன் மேலிட ரண முக கண பூத சேனைகள் நின்று உலாவச் செழுமத கரி நீல கோமள அபிநவ மயிலேறு சேவக ஜெய ஜெய முருகா குகா வளர் கந்தவேளே திரை பொறு கரை மோது காவிரி வரு புனல் வயல் வாவி சூழ் தரு திருவிடை மருதூரில் மேவிய தம்பிரானே நாயேன் மிடைப்படு மல மாயையால் மிக கலவிய அறிவு ஏக சாமி நின் விதரண சிவஞான போதகம் வந்து தாராய். திருவிடை மருதூரில் மேவிய தம்பிரானே. அசுரர்க்கு காவலாயிருந்த 7 மலைகள் பெயர்ந்தோட கடலானது முகுமுகு என பொங்கி அலையை வீச இம்மண்ணுலகத்தவரின் துன்பம் கெட அசுரத் தலைவரின் படை தோற்று ஓட தேவர் சிறையினின்று மீள நாய் நரி கழுகுகள் பட்சி மன்னனான கருடன் மேலே வட்டமிட போர்க்களத்தில் பூதப்படைகள் நின்று உலவ செழுமையான பிணிமுகம் என்ற யானை மீதும் நீல நிறமுள்ள அழகிய புதிய மயில் மீது ஏறும் வெற்றி உடைய முருகனே பிணிமுகமும் நீலச் சிகண்டியும் முருகனின் ஊர்தியாயிற்றே. குகனே புகழ் வளரும் முருகவேளே அலைகள் ஒன்றுடன் ஒன்று கூடி கரையில் மோதும் காவிரியாற்றில் நீர் பாயும் வயல்களும் பொய்கைகளும் சூழ்ந்த திருவிடைமருதூர் என்ற தலத்தில் வீற்றிருக்கின்ற தம்பிரானே புனுகுடன் பன்னீர் செவ்வாது இவற்றுடன் 2 கைகளிலும் நிரம்பியதாய் மார்பில் கலவை பூச்சு கொண்டதாய் புலகம் பெற்றதாய் அழகுடையதாய் அலங்காரம் பூண்டதாய் உள்ள கொங்கை யானைகளை பொதுவாய் யாவர்க்கும் விலை கூறும் பொதுமங்கையரின் மணிபதித்த குழைகளின் மீது போர் செய்கின்ற அம்புகள் போன்ற கண்கள் உண்டு பண்ணும் துன்பத்தினாலே தீயிடப்பட்ட மெழுகை போல் உருகி அந்த விலைமங்கையரின் மனத்தில் தோன்றும் கலகத்தால் மனமயக்கம் கொண்டவனாய் பலவகையான பரிதவிக்கத்தக்க மனவேதனை நான் அடைந்து நாயேன் நெருங்கிய மும்மல மாய வயத்தால் மிகவும் கலக்கம் கொண்ட என் அறிவானது அழிய நின் கொடையாக சிவ ஞான உபதேசத்தை வந்து எனக்கு உதவுவாய். நாயேன் மிடைப்படு மல மாயையால் மிக கலவிய அறிவு ஏக சாமி நின் விதரண சிவ ஞான போதகம் வந்து தாராய். நீ சிவஞான போதகம் வந்து தந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டியவாறு